ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்போ ஆரி கிரியேஷன். டுடே ஜர்தோசியில் லீஃப் ஃபில்லிங் பார்க்கலாம். ஆல்ரெடி த்ரெட்டில் பீட்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதே சேம் கான்செப்ட்டில் தான் ஜர்தோசியில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே நான் ஓனாக வரைஞ்சிருக்கேன் ட்ராயிங்கு. அயன் நீடில் தான் நம்ம இன்றைக்கி அந்த ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். வழக்கமாக நரம்பு வந்து எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எம்போஸ்டு லுக் கொடுக்கறதுக்காக நம்ம அந்த லீன் ஜர்தோசியும் நம்ம உள்ளே கொடுத்துட்டு ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நக்ஷி தான் கொடுக்க போகிறோம். நம்ம நக்ஷியே உள்ளே கொடுத்துட்டு கூட நம்ம கொடுக்கலாம், நம்ம விருப்பம் தான். ஆல்ரெடி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ண வேஸ்ட்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்குது. அதில் வந்து நான் உள்ளார வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த ரவுண்டுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. இப்போது இங்கே எண்ணெய் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது நம்ம பீட்ஸில் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி ஃபில் கொடுத்துக்கலாம். இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் பீட்ஸ் கொடுப்போம்ல, அதே மாதிரி கொடுத்துட்டு ஒரு செயின், ஒரு லாக்கு. நான் டபுள் சைடும் ஃபில் கொடுத்துட்டு வரேன். ஓகேவா? இப்போது இந்த சைடு லெஃப்ட் சைடில் கொடுக்குறேன். என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் இருக்குது. பேசிக்கில், அட்வான்ஸில் லீஃப் ஃபில்லிங் அது அதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்குது, அதான் நீடில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ முடிக்கும் பொழுது அந்த கோட்டுக்கு நேரம் முடிச்சுக்கோங்க. நான் எந்த டிப்ஸுமே கொடுக்கல, ஆல்ரெடி எல்லாமே நம்ம லீஃபில் பார்த்ததுனால இதில் நான் சொல்லலை. என்னோடய த்ரெட் வீடியோ அண்டு பீட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு. ஓகேவா? இது வந்து இப்போ எண்ணெய் போட்டு நான் முடிச்சிக்கிறேன். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு வந்து அவுட்டரில் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சோ இல்லை பீட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஃபினிஷ்டு லுக்கு தான் கிடைக்கும் உங்களுக்கு. இன்னும் க்ளோஸ் அப்பில் பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். நேரில் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே தெரியாது, ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதே நக்ஷியில் டபுள் கலரில் பார்க்கலாம். இப்போது இந்த லீஃபில் இருந்து நம்ம டபுள் கலர் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் எம்போஸ்டு லுக் வந்து தரல, நார்மல் லுக்கு தான் தரேன். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட் வந்து கோல்டு கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சிங்கிள் சைடாக வந்து நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம இந்த சைடு வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த சைடு மோஸ்ட்லி நக்ஷிக்கு வந்து ஒரு ஃபினிஷ் லுக் வந்து கிடைக்கும். அதனால் நம்ம சங்கிலி போட்டாலும் கொடுத்தா நம்ம மோஸ்ட்லி கூட யோசனை ஆரம்பிச்சு வந்துடும். நான் ஃபினிஷ் லுக் வந்து இல்லை. இப்போது இதோட ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தால் இன்னொரு ஜர்தோசி கூட நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் சின்ன சைஸாக பார்த்து கொடுத்துக்குவோம், அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு ஓகே தான், நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கலந்து கொடுக்குறத பார்க்கலாம். ஒரு கலர் வந்து கோல்டு கலர், ஒரு கலர் வந்து சில்வர் கலர், அந்த மாதிரி கொடுக்குறத பார்க்கலாம். இப்போ ஜர்தோசி வந்து கலந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் சொதப்பி வச்சுருக்கேன், இதோட தான் இருக்குது டிசைனு. சென்டரில் ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சில்வர் கலர் தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு வயலட் கலர் வந்து கொடுக்குறேன். திரும்ப இங்கே அதே சேம் வயலட் கலர் தான் வரணும். இப்போது சில்வர் கலர் வந்து கொடுக்கணும்.
நான் நீட்டில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நியூவாக போட்டிருக்கேன் நீட்டில் எல்லாமே. ரொம்ப கொஞ்சம் புதுசாக இருக்கோ ஒரு மாதிரி சிக்காகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லென்த்தாக இருக்குது இது. இது வந்து 14ஆம் நம்பர் நீடில். இப்போ வயலட் கலர் வந்து கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்ததே ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு நீடில் யூஸ் பண்ணேன் இல்லையா, அதே சேம் நீடில். நெக்ஸ்ட்டு சில்வர் கலர். நான் உள்ளர எம்போது ஜுலுக்கு கொடுக்கல. நம்ம ரசிக்கணும். இது கொஞ்சம் கிராஸில் இருக்கிறதுனால லீஃபே வந்து நான் ட்ரா பண்ணியது வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒயராக இருக்குது. ஒரு பக்கம் டவுனில் வருது, அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் லென்த் அதிகமாக வருது. இப்போது இதோட முடியுது. இந்த பக்கம் இன்னொரு ஜர்தோசி வந்து கொடுத்துக்கலாம். நான் மேலோட்டமாக தான் சொல்கிறேன், ஆல்ரெடி லீஃப் வந்து சொன்னதுனால. எண்ணெட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன மோட்டிஃப்லாம் எப்படி ஃபில்லப் பண்ணுவோம், மோட்டிஃபில் சின்ன சின்ன லீவ்ஸ்லாம் எப்படி ஃபில்லப் பண்ணுவோம் ஆல்ரெடி த்ரெட்டில் சொல்லி கொடுத்துருந்தேன். ஒன் சைடாக வந்து நம்ம கொடுப்போம். இப்போ பாருங்கள், இது வந்து டபுளாக கொடுத்தோம்ல, இது வந்து கார்னர்லேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு லீன் ஜர்தோசி தான் எடுத்திருக்கேன், இங்கே இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஒரு செயின், ஒரு லாக். திரும்ப மேலே போங்க. ஓகேவா, இப்படி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் நான் எம்போஸ்டு லுக் கொடுத்தேன், மீதி எல்லாமே நார்மலாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா, இதோட என்ன போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜரி கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோவோட ஃபஸ்ட் வீடியோ முடிஞ்சிட்டு பார்ட் 2 வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா.